கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறேன் என் சகோதரி, சகோதரிகளே. செத்ததுக்கு பிறகு நம்ம எங்க போறோம்ன்றத வேத வசனத்துப்படி நம்ம பார்க்க போறோம். வேத வசனத்துல அது போய் இளைப்பாற ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அது 2 வகையா பிரிப்பாங்க. 1 இயேசு கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் யார்? 2வது சாத்தான், பிசாசு என்று சொல்லி இளைப்பாறுதல். 2 வகையா பிரிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறுதவங்க யார் யாரு? செத்த ஆத்துமா எங்க போகுதுன்றத பார்ப்போம். வேதம் வாசிப்பவரும், அதன்படி வாழ்பவரும், இரவும் பகலும் வேதத்தில் இருக்கிறவங்க, அடுத்ததாக இருக்கிறவங்க, பரிசுத்தமா வாழுறவங்க, அடுத்தது பரிசுத்த ஆவியானோடு இருக்கிறவங்க. இந்த மாரி நீங்க 3த்துலயும் நீங்க இருக்கும்போது, நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் முடிவுலன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகமும் இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றும் முடிவில்லா காலம் நீங்க வாழலாம். இது ஒரு ஜன மக்கள். இன்னொரு மக்கள் பாருங்க, சாத்தானுக்குள் இளைப்பாறுதல். இவங்க உலக சிற்றின்ப ஆசையின்படி வாழ்வாங்க. பணம் மட்டுமே போதென்று வாழ்வாங்க. தேவன், வேதம், பரிசுத்த ஆவின்னு நினைக்காதவங்க. இவங்கலாம் கடவுளே இல்ல அப்படின்ற நினைக்கிற கேட்டகரிங்களா என்ன என்ன நடக்கும்னா, முடிவு என்ன நடக்கும்னா, நரகமும், பாதாளமும், அக்கினியும் கந்தகமும், நெருப்பு அவங்களுக்கு ரெடியா தக தகன்னு காத்துட்டு இருக்கு. இது கவுரு இருக்கிற போட்டி மாரி தான். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த பக்கம் இளைப்பாறுதல் வந்தா பரலோகம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கலாம். இல்ல எனக்கு இயேசு கிறிஸ்துலாம் வேணாம். நான் பணம், காசு, உலகம், சிற்றின்ப ஆசையின்படி வாழுறேன்னா, நரகமும், அக்கினியும், பாதாள கந்தமும், நெருப்பு 2ம் தான் நடக்கும். இதுதான் ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் நடக்கிற வாழ்க்கையின் இளைப்பாறுதல் ஸ்தலம். இது எல்லா வேதத்திலயும் போட்டிருக்கு. இதுக்கான இது இல்லன்னு வீடியோக்கள போக போக பார்க்கலாம் டீப்பா. இது கர்த்தர் நாமம் மகிமைப்பட கர்த்தருக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு போடுற வீடியோ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென்.